நியூஸு, பர்சனல் மேட்டர்ஸ் இதெல்லாம் அதிகம் வருது. ஒன்று விஜய், இன்னொன்று சவுக்கு மீடியா. கரெக்டா? ஸோ யாரை பற்றி இவங்க அதிகம் சிந்திக்கிறாங்கன்றதை நீ யோசிக்கணும். யாரை டார்கெட் பண்ணுறாங்க? 24 மணி நேரமும் இவங்க சிந்தனை என்ன? சவுக்கு மீடியா எப்படி மூடுறது? என்ன அவங்க மேலே கேஸ் போட்டு போய் ஏபி வாங்கிட்டு வந்துடுறாங்கங்கிற ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜு வேறு இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? கஞ்சா கேஸும் போட்டாச்சு, கேமராவெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, திருப்பியும் பேசுகிறாங்க. அந்த போய்ட்டு விஜயை பார்த்தா என்ன வந்து பரந்தூர் ஏர்போர்ட் 20,000 கோடியை காலி பண்ணிட்டோம் போல இருக்கே. ஸோ இதை என்ன பண்ணுறது? இது ஒரு அரசியல் ரீதியாக விஜய் எதிர்க்கலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. விஜய் வானத்துலேருந்து வந்தவரெலாம் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது. ஆனால் விஜயோட பர்சனலாக ரொம்ப அதான் சொல்கிறேன்னே, அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னு நான் சொல்கிறேன்ல சார். இது விஜயோட பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறது என்னன்னா சார், இப்போது அதிமுக வந்து யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே பொள்ளாச்சி விவகாரம்னு சொல்கிறதுக்கு இவங்க கிட்ட கதைகள் இருக்குது, இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால்